ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டெல்லா சீ காவ், தமிழில் கடல் பசு பார்த்துக்க முடியாது, பட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. கோல்டு வாட்டரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான். இவன் 30 ஃபீட் லாங் அளவுக்கு வளரும். அதனால இவனால் எங்கே போய் ஒளிய முடியாது. 8000 10,000 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் போடுவான். அதனால இவனால் மெதுவாக தான் நகர முடியும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும். இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடிச்சு வைக்க கூட இவன்கிட்ட ஒரு பல்லு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவனால ஹியூமனுக்கோ இல்லை மற்ற அனிமல்ஸ்க்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த கடல் பசு ஃபுல்லி வெஜிடேரியன். அதனாலேயே 1741 இந்த கடல் பசு கண்டுபிடிச்சு 1768 இதை ஃபுல்லி அழிஞ்சு போச்சு இந்த கடல் பசு. இந்த கடல் பசுவை நிறைய பேர் ஓவர் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க அதோட இறைச்சி. ஏன்னா இந்த ஒரு கடல் பசு 1000 பேருக்கு பசியை போக்கி இருக்கு. இதோட ஃபேட்டை நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதோட ஃபேட்டை அப்படியே ஆயிலுக்கு மாற்றி லேம்ப் ஆயிலோ இல்லை குக்கிங் ஆயிலாவோ பாய்ச்சிருக்காங்க. இதோட டேஸ்ட் சிமிலர் டு ஆல்மண்ட் ஆயில் மாதிரி இருந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கடல் பசு 27 வருஷத்துல அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த உலகத்தில் அது கிடையாது. இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும், நல்ல நல்ல குணங்கள் இருந்தாலும், சில இடத்துல இல்லை சில நேரத்தில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலைன்னா இந்த கடல் பசு மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடும்.